ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம். நான் இந்த தடவை என்ன பார்க்க போறோம் அப்படின்னா 12th ஸ்டாண்டர்டு பயாலஜி சுவாலஜி அண்டு பியூர் சயின்ஸ் சுவாலஜி. நீங்கள் வந்து பியூர் சயின்ஸாக இருந்தாலும் சரி அல்லது பயாலஜி ஸ்டூடெண்ட்ஸாக இருந்தாலும் சரி மிட் டேர்ம் எக்ஸாம் காலாண்டு அரையாண்டு அண்டு பப்ளிக் எக்ஸாம்ஸ்க்கு ஃபஸ்ட்டு ஒன்றுலேருந்து ஃபிஃப்த்து சாப்டர் வரைக்கும் இருக்கக்கூடிய இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் தான் பார்க்க போகிறோம். நீங்கள் எந்த மாதிரியான எக்ஸாம்ஸ்க்கு வந்து படித்தாலும் இந்த கொஸ்டின்ஸ் வந்து யூஸ் பண்ணி படிச்சிங்க. நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பிடிஎஃப் வந்து கேட்குறீங்க. பிடிஎஃப் கேட்குற ஸ்டூடெண்ட்ஸ் வந்து லெசன் வைஸாக ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சிங்க. அது வந்து பிடிஎஃபாக கன்வெர்ட் பண்ணிங்க, அவ்வளோதான், சேம் தான், சரிங்களா? அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க. கண்டினியூ பண்ணிவிட்டு பாருங்கள், ஒரு லைக் பண்ணிவிட்டு பாருங்கள். இதில் ஃபஸ்ட்டு 2 மார்க் 3 மார்க் அண்ட் 5 மார்க்ஸ் வந்து தனித்தனியாகவே கொடுத்துருக்கோம். ஆல்ரெடி நம்ம சாப்டர் வைஸாக இன்டீரியர் கொஷினு ப்ளஸ் வந்து புக் பேக் இம்பார்ட்டன்ட் கொஷின் அது எல்லாமே ஆல்ரெடி அப்லோட் பண்ணியாச்சு. இது ஒரு கம்பைனாக 1 to 5 லெசன்ஸ்க்கு வந்து படிப்போம். ஏன்னா நமக்கு மிட் டேர்ம் போர்ஷன் 1 to 5 இருக்கும். அதுக்கடுத்து காலாண்டு பார்த்தீங்கன்னா 1 to 8 or 9 இருக்கும். அரையாண்டுக்கு பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே இருக்கும். ஸோ அதனால் அது எல்லாமே உங்களுக்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அது எல்லாமே நோட் பண்ணி வச்சிங்க. நம்ம வாட்ஸ்அப் குரூப் அண்ட் சேனல் டெலிகிராம்லாம் ஜாயின் பண்ணாமல் தான் டிஸ்கிரிப்ஷன் லிங்க்கில் தரேன், நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிங்க. ஒரு சில கொஷின்ஸ் வந்து பிடிஎஃபாக அதில் வந்து ஷேர் பண்ணுவோம், மிட் டேர்ம் இந்த மாதிரியான கொஷின்ஸு. இதில் ஃபஸ்ட்டு 2 மார்க்ஸ் பாருங்கள். எவ்வுயிரினத்தில் செல் பிரிதலே இனப்பெருக்க முறையாக செயல்புரிகிறது. பெண் இனச்செல் நேரடியாக வளர்ச்சியடைந்து சேய்வுரியாக மாறும் நிகழ்ச்சியின் பெயர். அது நிகழும் ஒரு பறவையின் பெயரையும் குறிப்பிடுக. கன்னி இனப்பெருக்கம் என்றால் என்ன? விலங்கிலிருந்து இது எடுத்துக்காட்டு தருக. பாலியலி இனப்பெருக்கம், பாலினப்பெருக்கம் இவற்றுள் எது மேம்பட்டது? ஏன்? அதுக்கடுத்து அப்போலேசிஸ் அல்லது தற்சிதைவு என்றால் என்ன? 3 மார்க்ஸ் பாருங்க. இணைவுமுறை இனப்பெருக்கம் கான்ஜுகேஷன் என்றால் என்ன? இழப்பு மீட்டல் திறன், அதாவது ரீஜெனரேஷன் அப்படின்னு சொல்லுவோம், அதுனா என்ன? அதோட வகை. உயிரிகளில் வாழ்க்கை சுழற்சியோட நிலைகள். முகிழ்தல் என்றால் என்ன? அதன் வகை. அதுக்கடுத்து 5 மார்க்ஸ் பார்த்தீங்கன்னா உயிரினங்கள் நடைபெறும் பல்வேறு வகையான ஒருங்கிணைவு முறை, அதாவது கருவுறுதல்னு சொல்லுவோம். கன்னி இனப்பெருக்கம் என்றால் என்ன? அதன் வகை. ஃபர்ஸ்ட் லெசனில் இந்த கொஷின்ஸ் வந்து படித்தாலே உங்களுக்கு வந்து போதுமானதாக இருக்கும். அதுக்கடுத்து சாப்டர் 2 இதையும் லைட்டாக ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுங்க. அதில் ஃபஸ்ட்டு 2 மார்க் பார்த்தீங்கன்னா ஸ்பெர்மியோஜெனிசிஸ் மற்றும் ஸ்பெர்மட்டோஜெனிசிஸோட வேறுபாடு. இசட்ஐஎஃப்டி ஜிஏஎஃப்டி அதுக்கான விரிவாக்கம். மனிதனில் பல விந்து செல் கருவுறுதல் எவ்விதம் தடுக்கப்படுகிறது? முதிர்ந்த விந்தணு அல்லது விந்து செல் படமறிந்த பாகம் குறி, அது ரொம்ப முக்கியமானது. இன்கிபியன் என்றால் என்ன? அதன் பணிகள். விந்து திரவத்தில் அடங்கியுள்ள பொருட்கள் யாவை? இனச்செல் உருவாக்கும் வரையறு. அண்ட செல்லின் படமறிந்த பாகங்களை கூறி. கருவுறுதல் கருப்பதிதல் வேறுபடுத்துக. அதுக்கடுத்து 3 மார்க்ஸ் பார்த்தீங்கன்னா சீம்பால் என்றால் என்ன? அதோட முக்கியத்துவம். விந்தக அமைவிடத்தின் முக்கியத்துவம் கேட்கலாம், அல்லது விதைப்பை ஒரு வெப்ப நெருப்படுத்தி அது வந்து எவ்வாறு அப்படின்னு சொல்லி கேட்கலாம். கருவுறுதல் மற்றும் கருவுற்ற முட்டையின் பதிதல் நிகழ்வை விளக்குக. சீம்பால் என்றால் என்ன? அதன் முக்கியத்துவம். 5 மார்க்ஸ் பார்த்தீங்கன்னா அண்ட செல்லில் அமைப்பை படத்துடன் விவரி. மாதவிடாய் சுழற்சியின் பல்வேறு நிலை. பல்வேறு மாதவிடாய் குறைபாடுகளை பட்டியலிடுக. இந்த குறைபாடுகள் வந்து பியூர் சயின்ஸ்க்கு மட்டும் தான் இருக்கும், ஆனால் பயாலஜி ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நோட் பண்ண தேவையில்லை. அதுக்கடுத்து தேர்ட் லெசன் இனப்பெருக்க நலன். 2 மார்க் பார்த்தீங்கன்னா இசட்ஐஎஃப்டி ஐசிஎஸ்ஐ விரிவாக்கம் தருக. கருக்குலை மற்றும் சிசுக்குலை வேறுபடுத்துக. பனிக்குடை துளைப்பு எனும் வளர்கிற பால் கண்டறியும் ஆய்வு நம் நாட்டில் தடை செய்யப்பட்டுள்ளது, இது தேவைதானா? கருத்தை தெரிவிக்கவும். தாமிரம் வெளிவிடும் உள்கருப்பை சாதனங்கள் சிலவற்றை எழுதுக அல்லது எடுத்துக்காட்டு தருக. ஜிஏஎஃப்டி இசட்ஐஎஃப்டி வேறுபடுத்துக. வாடகை தாய் அதாவது சர்கோசி என்பது என்ன? போக்சோ சட்டம் என்பது என்ன? இந்த கொஸ்டின்ஸ் எல்லாமே படிச்சிருங்க. அதுக்கடுத்து 3 மார்க்ஸ். நமது இந்திய நாட்டில் முழுமையான இனப்பெருக்க ஆரோக்கியத்தை அடைய மேற்கொள்ள வேண்டிய உத்திகள் யாவை? அதுக்கடுத்து மக்கள் தொகையை கட்டுப்படுத்துவதில் பல்வேறு தடுப்பு முறைகள் பற்றி விளக்குக. பனிக்குட துளைப்பு என்பது யாது? இத்தொழில்நுட்பம் சட்டப்படி தடை விதிப்பது ஏன்? வாடகை தாய் என்பது என்ன? அல்லது ஒரு பெண்ணிற்காக மற்றொரு குழந்தையை பெற்றுத்தர முடியுமா? அதுக்கடுத்து விந்து குழல் தடை கருக்குழல் தடை வேறுபடுத்துக. அல்லது வாசக்டமி டியூப்ரெக்டமி அப்படின்னு கேட்கலாம், அல்லது நிரந்தர குடும்ப கட்டுப்பாடு அப்படின்னு கேட்கலாம், சரிங்களா? இந்த 3 விதமாக இந்த கொஷின்ஸ் இருக்கும். சோதனை குழாய் டெஸ்ட் டியூப் பேபினா என்ன அப்படிங்கிறத படிச்சிருங்க. 5 மார்க்ஸ் பார்த்தீங்கன்னா மக்கள் தொகையை கட்டுப்படுத்துவது பல்வேறு தடுப்பு முறைகள். இனப்பெருக்க துணை தொழில்நுட்பங்கள் ஏஆர்டி அப்படின்னு சொல்லுவோம். அதுக்கடுத்து கருவின் குறைபாடுகளை கர்ப்ப காலத்தில் கண்டறியும் முறைகளை விவரி. தற்கால கருத்தடை முறைகள் குறித்து விவரித்து எழுதுக. அதுக்கடுத்து சாப்டர் 4 மரபு கடத்தலின் கொள்கைகள் மற்றும் கோட்பாடுகள். அதில் 2 மார்க்ஸ் பார்த்தீங்கன்னா லைனேசேஷன் என்றால் என்ன? அதுக்கடுத்து ஹோலண்ட்ரிக் மரபணுக்கள் என்றால் என்ன? டவுன் சிண்ட்ரோமின் அறிகுறி.
அல்லது டவுன் சிண்ட்ரோம்னா என்ன? பல்கூட்டு அழிவுகள்னா என்ன? வளர்கரு இரத்த சிவப்பணு சிதைவு நோயின்னு கேட்கலாம். அல்லது எரித்ரோபிளாஸ்டிஸ் பியூட்டலிஸ்ன்னு கேட்கலாம். அல்லது சிசு ஹீமோலைட்டிக் நோய் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கலாம். இரத்த கசிவு நோய் அல்லது ஹீமோஃபிலியா அப்படின்னா என்ன? அந்த கொஸ்டின்ஸ் எல்லாமே படிச்சிருங்க. 3 மார்க்ஸ் பார்த்தீங்கன்னா, குறுக்கு மரபு கடத்தல் என்றால் என்ன? மரபு அடிப்படையில் மனிதன் இரத்த வகைகளை விவரி. குரோமோசோம் தொகுப்பு வரைபடம் என்றால் என்ன? அதன் பயன். இடைப்பால் உயிரியை மிக பெண்ணில் இருந்து வேறுபடுத்துக. இன மேம்பாட்டிலோட முறை. உறவினர் தேர்வு என்பது என்ன? அது எங்கு நடைபெறுகிறது? மரபு கால்வழி தொடர்பு பகுப்பாய்வு என்றால் என்ன? 5 மார்க்ஸில் பார்த்தீங்கன்னா, பழப்பூச்சியை உதாரணமாக கொண்டு மரபு சமநிலை அடிப்படையில் பால் நிர்ணயம் நடைபெறும் விவாதி. மனிதனில் காணப்படும் உடல குரோமோசோம்கள் சார்ந்த ஒழுங்கற்ற பன்மயங்களை விவரி. மனிதனில் காணப்படும் பால் குரோமோசோமின் இயல்பு மாற்றங்களை விவரி. இந்த கொஸ்டின்ஸ் எல்லாமே படிச்சிருங்க. அதுக்கடுத்து 5th லெசனில் பார்த்தீங்கன்னா, மூலக்கூறு மரபியல் 2 மார்க்ஸ். வேறுபடுத்துக. வார்ப்பு இழை, குறியீட்டு இழை. மனித மரபணு திட்டத்தின் இலக்குகள் 3னை கூறுக. கடத்து RNA இணைப்பு மூலக்கூறு என ஏன் அழைக்கப்படுகிறது? படியெடுத்தல் என்றால் என்ன? ஓப்ரான்கள் என்றால் என்ன? கீழ்கண்ட குறியீடுகளை இனங்கண்டறியும் எதிர்குறியீடுகளை AAU, CGA, UAU மற்றும் GCA அது என்னன்னு சொல்லுங்க. 3 மார்க்ஸ் பார்த்தீங்கன்னா, முதன்மை இழை மற்றும் பின்தங்கு இழை வேறுபடுத்துக. மனித மரபணு திட்டம் ஏன் மகா திட்டம் என அழைக்கப்படுகிறது? RNA உலகம் குறிப்பு வரைக. DNA ரேகை அச்சிட தொழில்நுட்பம் என்றால் என்ன? அல்லது ஒரு குற்றவாளியின் குற்றத்தை உறுதி செய்ய DNA ரேகை அச்சிட தொழில்நுட்பம் தவிர்க்க முடியாது விளக்குக. லேக் ஓப்ரான் மாதிரியை விவரி. மரபணு குறியீடோட சிறப்பு பண்பு. 5 மார்க்ஸ் பார்த்தீங்கன்னா, மனித மரபணுத்தின் சிறப்பியல்பு. அந்த கொஸ்டின்ஸ் இல்லாமல் கொஸ்டினே இருக்காது. நிறைய டைம் ரிப்பீட்டடாக கேட்டுருக்காங்க. DNA ரேகை அச்சிடல் என்றால் என்ன? அதன் பயன். அதுக்கடுத்து DNA ரேகை அச்சிடலோட படிநிலைகள். இந்த கொஸ்டின்ஸ் எல்லாமே ப்ரிப்பேர் பண்ணி வச்சுங்க. ஆல்ரெடி நம்ம வந்து எல்லாத்துக்குமே முக்கியமான கொஸ்டின்ஸ் வந்து அப்லோட் பண்ணிட்டோம். மோஸ்ட்லி இதை படித்தாலே உங்களுக்கு வந்து போதுமானதாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு எந்த அளவுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். ஆல்ரெடி பயாலஜிக்கு எல்லாமே அப்லோட் பண்ணியாச்சு. ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி அது எல்லாமே பிளேலிஸ்ட் இருக்குது. பிளேலிஸ்ட்டோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் தரேன். நீங்கள் வந்து செக் பண்ணி பார்த்துக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சு அப்படின்னா உங்கள் நண்பர்கள் ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி வீடியோ தொடர்ந்து வரணும் அப்படின்னா நம்ம சேனல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.